ஏசப்பாவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டுக்கு கடவுள்னால மன்னிக்க மாட்டார். ஒன்று பெருமை பிடித்தவர்கள், ரெண்டாவது பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசாதீர்கள். பரிசுத்தாவியானவர் அந்நிய பாஷை அடையாளத்துடன் வருகிறவர். அவரை குறித்து அந்நிய பாஷையை குறித்து தப்பாக பேசக்கூடாது. ஒருத்தர் சரியா ஜெபம் பண்ணலினா அப்படியாக வந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆவியானவர் புதிய அபிஷேகம் தரும்போது அவங்களுக்கு அந்நிய பாஷை மாறி வரும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசாதீங்க யூடியூப்பில். அன்பு சகோதர ஊழியக்காரர்களே, நன்றாக கவனமாக இருங்கள். பேசக்கூடாது. இன்மையிலும் மறுமையிலும் ஏசப்பா மன்னிக்க மாட்டார். அவரே சொல்லிவிட்டார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் சரியாக ஜெபம் பண்ணவில்லை என்றால் அந்த பரிசுத்தாவியானவர் விலகி அசுத்தாவி வந்து பூந்துடும். அசுத்தாவி நல்லா அந்நிய பாஷை பேசும், அபிஷேகத்தில் நிறையும். ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கூட ஒருத்தர் ஜபத்துக்கு வந்திருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்த நான், அவர் ராத்திரி 12 to 1 நடுச்சாமம் கோயிலில் தான் சபையில் திடீரென்று அவர் நான் பிசாசுறான்னு சொல்லி என் கழுத்தை பிடிச்சிட்டார். கழுத்தை பிடிக்கலைன்னா டேங்கிறாரு, பிசாசுங்கிறாருன்னு சொல்லி நான் கர்த்தருடைய வல்லமை என்கிட்ட இருந்ததுனால இந்த பிசாசை மேற்கொண்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பிசாசை மேற்கொள்ள தேவன் கிருபை தந்தார். அபிஷேகம் மாட்டாவே இருக்கும், அந்நிய பாஷை பேசும், ஊழியம் செய்யும். அதனால் அந்நிய பாஷை பெற்றவங்க தான் அற்புத அடையாளம் செய்ய முடியும். பிரியமானவர்களே, அது கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். தன்னை தாழ்த்தி கொண்டே போக வேண்டும். தாழ்மைகளோடு கிருபை தந்து கொண்டே பெருமை பட்ட முடிஞ்சான் க்ளோஸ். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசாதீர்கள். பிரியமானவர்களே, ஏசப்பாவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென்.